வணக்கம். புது புது அர்த்தங்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திரு ரவிக்குமார் அவர்களும் பதிப்பாளர் திரு பத்ரி சேஷாத்ரி அவர்களும் பங்கேற்கிறாங்க. வணக்கம். தஞ்சை, அரவக்குறிச்சி, திருப்பரங்குன்றம் 3 தொகுதி தேர்தலை மக்கள் நல கூட்டணி புறக்கணிப்பு அப்படின்னு மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ சொல்லியிருக்காரு. நேற்று அந்த கட்சியுடைய மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடந்திருக்கு. அந்த கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்கள்ட்ட சொல்லியிருக்காரு. திருமாவளவன் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பான ஒரு ஸ்டாண்டை ஏற்கனவே சொல்லியிருந்தார். மக்கள் நல கூட்டணியோடு அந்த தலைவர்களோடு அந்த கூட்டம்லாம் நடத்தப்பட்டு பின்னர் அறிவிக்கப்படும். பொது வேட்பாளர் நிறுத்துவதற்கான முடிவையும் நாங்கள் எடுப்பதற்கான சூழல் இருக்கு அப்படின்னு அவர் கடந்த காலங்களில் சொல்லியிருந்தார். இப்போ அவங்க திட்டவட்டமாக இந்த அறிவிப்பு வந்திருக்கு. என்ன காரணம் புறக்கணிக்கிறதுக்கு? இல்லை, நாங்கள் காவிரி பிரச்சனை தொடர்பாக குடியரசுத் தலைவரை சந்தித்து பேசிய பிறகு டெல்லியிலேயே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைமை அலுவலகத்தில் 4 கட்சி தலைவர்களும் கூடி அங்கே பேசினார்கள். அப்பொழுது பேசும்போது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தேர்தலில் பங்கேற்க வேண்டும் என்று விரும்புகிறது என்ற கருத்தை திரு ஜி ராமகிருஷ்ணன் அவர்கள் தெரிவித்தார். அப்போது மற்ற 3 பேரும் இந்த தேர்தலில் பங்கேற்பதில் நமக்கு பொருள் இல்லை, ஏனென்றால் அதே வேட்பாளர்கள் போட்டியிடுகிறார், அதை தடுப்பதற்கு தேர்தல் ஆணையத்துக்கு எந்த அதிகாரமும் இல்லை என்ற ஒரு நிலை இருக்கிறது. இடைத்தேர்தல் என்றாலே ஒரு பெரிய அளவில் பணப்புழக்கம் தமிழ்நாட்டில் நடக்குது என்பது உலகறிந்த உண்மையாக இருக்குது. எனவே இந்த நேரத்தில் இதில் நாம் பங்கேற்பது என்பது இந்த முறைகேடுகளை எல்லாம் அங்கீகரிப்பது போல ஆகிவிடும். எனவே இதில் பங்கேற்க வேண்டாம் என்ற கருத்தை தெரிவித்தார்கள். அப்பொழுது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் திரு ஜி ராமகிருஷ்ணன் அவர்கள், நாங்கள் எங்கள் கட்சியினுடைய மற்ற நிர்வாகிகளை கலந்து பேசி அதை நாங்கள் சொல்கிறோம், எங்களுடைய நிலைப்பாட்டை அறிவிக்கிறோம் என்று சொன்னார். நேற்று அவர்களுடைய கட்சியினுடைய நிர்வாகிகளை கலந்து பேசி எங்களுக்கு 2 மணிக்கு மேல் தகவல் சொல்வதாக அவர் சொன்னார். நானும் எங்கள் தலைவர் அவர்களும் அங்கே டெல்லியிலேயே நாங்கள் தங்கிவிட்டோம். மற்ற 3 பேரும் வந்தார்கள். ஆனால் நேற்று அவர்கள் என்ன முடிவெடுத்தார்கள் என்பது எங்களுக்கு தெரிவிக்கப்படவில்லை, இந்த 3 தொகுதிகளை புறக்கணிப்பதை பொறுத்த அளவில். ஆனால் எங்களுடைய நிலைப்பாடு, எங்கள் தலைவர் முதல்லேயே இதை பற்றி சொன்னது என்னென்றால், விடுதலை சிறுத்தைகள் கட்சி இந்த 3 தொகுதிகளிலும் போட்டியிடுவதற்கு வாய்ப்பில்லை, இதை புறக்கணிக்க வேண்டும் என்பதை நாங்கள் மக்கள் நல கூட்டணியின் பிற கட்சிகள் தலைவர்களிடமும் நான் வலியுறுத்துவேன் என்று அவர் சொன்னார். எனவே இந்த முடிவில் எங்களுக்கு மாற்று கருத்து இல்லை, எங்களுக்கு உடன்பாடான கருத்து தான். அந்த கருத்து ஏன் ஏற்பட்டது என்பது, இந்த தேர்தல் என்ன காரணத்துக்காக 2 தொகுதிகளில் ஒத்திவைக்கப்பட்டதோ அந்த காரணங்கள் அப்படியே இருக்கின்றன. அந்த காரணங்களை பட்டவர்த்தனமாக தேர்தல் ஆணையம் தெரிவித்தது. எந்தெந்த கட்சி இதில் முறைகேடாக பண பரிவர்த்தனை செய்தார்கள், வாக்குக்கு பணம் கொடுத்து ஒரு தேர்தல் தள்ளி வைக்கப்படுவது என்பது இந்திய தேர்தல் வரலாற்றிலேயே இதுதான் முதல் முறை. அப்படி அவ்வளவு பெரிய குற்றம் என்று தேர்தல் ஆணையம் கருதி அந்த தேர்தலை தள்ளி வைக்கும்போது, அந்த குற்றத்தை தடுப்பதற்கோ களைவதற்கோ எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லாமல் அதற்கு சட்டத்தை காரணம் காட்டிவிட்டு மீண்டும் அந்த தேர்தலை அப்படியே நடத்துவது என்பது எந்த விதத்திலும் ஏற்புடையதாக இல்லை. அங்கே இருக்கிற வாக்காளர்களுக்கு கூட அது எந்த விதத்தில் ஏற்புடையதாக இருக்கும் என்பது தெரியவில்லை. எனவே இந்த காரணத்துக்காகத்தான் நாங்கள் அந்த தேர்தலை புறக்கணித்திருக்கோம். திரு பத்ரி, நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இவங்க சொல்லக்கூடிய இந்த ரீசன் சரிதானா? மிகச் சரியான முடிவு. முதல்ல இடைத்தேர்தலில் நின்று ஜெயிப்பதுங்கிறதே ஒரு கடினமானது. அது எல்லா சூழலும் சரியாக இருக்கும் பொழுது கூட அதற்காக ஒருவர் போட்டியிடாமலாம் இருந்து விடக்கூடாது. அங்க உங்களுடைய ப்ரொடெஸ்ட், உங்களுடைய 3மே இடைத்தேர்தல் அப்படின்னு நம்ம பார்க்க முடியாது. இல்ல, 1 இடைத்தேர்தல், 2 இடைத்தேர்தல், 2 நிறுத்தி வைக்கப்பட்டது. அதற்கான காரணங்கள்லாம் வேறு. நிச்சயமா இடைத்தேர்தல்னு சொல்வது என்னன்னா, இது அந்த பொது தேர்தலில் இருந்து விலகி இருப்பதனாலேயே அதை நம்ம மனசளவில் அதை இடைத்தேர்தல்னு பார்க்கலாங்கிறதுனால தான். இங்கே முக்கியமாக ரவிக்குமார் சொல்றது மாதிரி, அதாவது இந்த மிக முக்கியமான 2 கட்சிகளும் கொஞ்சம் கூட வெட்கமே இல்லாமல் அந்த வேட்பாளர்களையே நிறுத்துவது என்பது எந்த அளவுக்கு அரசியல் தரம் தாழ்ந்து போயிருச்சு. அது நமக்கு அரசியலுடைய தரம் தாழ்ந்து போவதை பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஆனால் இது நியூ லோ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இதற்கு கீழே கூட போக முடியுமாங்கிற மாதிரியாக வந்துருச்சு. குறைந்தபட்சம் சிம்பாலிக்காகவாவது ஒரு மாற்று யாரையாவது நிறுத்தி இருக்கலாம். பட் அதையும் பண்ணாமல், எங்ககிட்ட எந்த தப்பும் கிடையாது, யாரோ ஏதோ அதாவது செவ்வாய் கிரகத்திலேருந்து யாரோ அங்கே ஏதோ தப்பு பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியாக, அல்லது தப்பை பற்றியே பேசாமல் இன்னொரு கட்சியை, மாற்று கட்சியை குறை சொல்வது மாதிரி. நேற்றுக்கு இங்கே நடந்த விவாதம் புது புது அர்த்தங்களில் கூட பார்த்தீங்கன்னா, இன்னொருவர் அதிமுக தான் தப்பு செய்தது அப்படிங்கிற மாதிரி தான் திமுக தரப்பில் பேசுகிறவர் சொல்கிறார்.
அப்ப என்ன என்ன மாதிரியான ஒரு வேல்யூ சிஸ்டம்ஸ் பத்தி நம்ம இங்க பேசுறோம்? நமக்கு தெரியுது நிறைய பிரச்சனைகள் இருக்குன்னு. ஆனால் இவ்வளவு வெளிப்படையாக, இவ்வளவு பட்டவர்த்தனமாக கோடி 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 கணக்குல பணம் கொடுத்ததும் பணம் கைப்பற்றப்பட்டதும் தெரிந்தும் கூட அப்படியே எங்க மேல ஒன்றும் கிடையாது, அப்படியே நாங்கள் அதே ஆட்கள் நிறுத்தி வச்சிட்டோம் அப்படின்னு ஒரு 2 கட்சிகளும் செய்யும் பொழுது, அப்போ அந்த டெமோக்ராட்டிக் ப்ராசஸில் கலந்து கொள்ள வேண்டுமா? என்ன கேட்டால் அங்கே இருக்கிற வாக்காளர்களே வந்து இதை கம்ப்ளீட்டாக இதை பாய்காட் பண்ணிடும். இல்லை, இதில் என்னன்னா, நீங்கள் இடைத்தேர்தலில் ஆளும் கட்சிக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாடு தான் எடுக்குங்கிறது நம்ம பொதுவாகவே ஒரு முடிவுக்கு வந்துடுறோம். ஆனால் எதிர்க்கட்சிகள் ஜெயிக்கவே இல்லைன்னு சொல்ல முடியாது. கடந்த கால வரலாற்றில் எதிர்க்கட்சிகளும் இடைத்தேர்தலில் எவ்வளவு ஆண்டுக்கு முன்னாடி ஜெயிச்சிருக்காங்க. இல்லை, அது வரலாறு. நம்ம அதை தள்ளி வச்சுட்டு இந்த 2 தேர்தல்கள், நிறுத்தி வைக்கப்பட்ட தேர்தலுக்கான காரணங்களே ஒட்டுமொத்தமாகவே வேறு. தேர்தல் நிறுத்தப்பட்டிருக்கு, நீங்க சொல்ற மாதிரி இந்த கட்சிகள் மீது குற்றச்சாட்டு இருக்கு. இப்போ மீண்டும் அதே வேட்பாளர் நிறுத்தி இருக்கிறாங்கன்னா இவங்களுக்கு ரொம்ப வலுவான ஒரு ஹோல்டு இருக்காதானே அர்த்தம். இவங்க இவ்வளவுதையும் அவங்க இந்த கட்சி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பதற்கான மிகப்பெரிய ஒரு ஆரோக்கியமான சூழல் இருக்காதானே அர்த்தம். இதுல இருந்து இவங்க விலகி போறாங்கன்னு தானே பார்க்க வேண்டியதாக இருக்கு. இல்ல, நீங்க அதுக்கான பரப்புரையை நீங்க வந்து வெளியில செய்துக்கிட்டே இருக்கலாம். நீங்க தேர்தல் நின்றுதான் செய்யணுங்கிற அவசியம் கிடையாது. அந்த இடத்துல இந்த தேர்தலையே புறக்கணிக்கிறோம் அப்படிங்கிறதே வந்து வலுவான ஒரு ஆயுதம். ஏன் புறக்கணிக்கிறோங்கிறதும் நாங்க தோத்து போயிருவோங்கிறதுனால இல்லை, நாங்கள் நின்னாலும் இல்லை வேற யார் நின்னாலும் கூட நாங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் குறைவு. ஆனால் குறிப்பாக இந்த தேர்தலை, இந்த தள்ளி வைக்கப்பட்டு மீண்டும் நடத்தும் இந்த தேர்தலை கட்டாயமாக புறக்கணிப்பதற்கான மிக முக்கியமான காரணமே இந்த கட்சிகள் வந்து தங்கள் மேல் இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளை சிறிதும் பொருட்படுத்துவதே இல்லை. அப்ப அவர் வந்து இந்த ஜனநாயகம்ங்கிறதே அவங்க வந்து கேலி செய்யறாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? தேர்தல்ல பிரச்சனைனா நீங்க அந்த களத்துல நின்னு அந்த கட்சிகளை பத்தி நீங்க சொல்றதையோ இல்ல நீங்க தேர்தல் ஆணையத்தின் மீது வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளை நீங்க பேசுறதோ சரியா இருக்குமா? சிஸ்டத்தை விட்டு நாங்க வெளியில வந்துடுறோம், இது வந்து ஒரு ஆரோக்கியமான முடிவா இருக்கும், இந்த களம் சரியில்லைன்னு சொல்றது இல்ல. இது தொடர்பாக பல்வேறு விவாதங்கள் எங்களுடைய மக்கள் நல கூட்டணி கட்சி தலைவர்கள் கூட்டத்திலே வந்தது. அதில் வந்து தேர்தலில் பங்கேற்க வேண்டும் என்கின்ற கருத்துக்களும் முன்வைக்கப்பட்டது. அந்த தேர்தலில் பங்கேற்க வேண்டும் என்று சொன்னபோது இப்படி தான் வந்து சொன்னோம். அதில் இன்னொன்று, புறக்கணிப்பு என்று சொல்லிவிட்டு அப்படியே இருந்துறதுங்கிறது இல்லாமல் நேரடியாக அந்த 3 தொகுதிகள்லையும் போய் அங்கேயே இருந்து இந்த புறக்கணிப்புக்கான காரணங்களை சொல்லி பரப்புரை செய்வதும் ஒரு முக்கியமானது. ஏன்னா தேர்தல் புறக்கணிப்புன்னு ஒரு அனௌன்ஸ் பண்ணிட்டு நம்ம பாட்டில் இருக்கிறது, அப்புறம் அங்கே இருக்கிற தொண்டர்கள், அங்கே இருக்கிற மற்ற வாக்காளர்கள், நம்முடைய ஆதரவாளர்கள் என்ன செய்யறது, அவங்களுக்கு என்ன நிலை யாருக்கு எடுக்க அப்படிங்கிற ஒரு சிக்கல் வருது. யாருக்கு ஓட்டு அவங்கள எஃபெக்டிவா வந்து பாய்காட் பண்ண வைக்கணும்னா தேர்தல் காலத்துல இப்ப நீங்க வந்து இந்த ஆப்ஷன் இருக்குது, ஒரு வாக்காளுக்கு நோட்டா ஆப்ஷன் இருக்கு, நோட்டாவுக்கு வாக்களிக்க சொல்லலாம். இது மாதிரி வந்து அதை எஃபெக்டிவா வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அப்படி செஞ்சால்தான் தேர்தல் புறக்கணிப்பு. நோட்டால வாக்களிக்கிறதுனால என்ன பலன் கிடைச்சிட போகுது? இல்ல, இது வந்து ஒரு குறியீட்டு அளவிலான இதுதான். ஏன்னா தேர்தல் ஆணையம் இன்னைக்கு வந்து தேர்தல்ல வந்து கிரிமினல்களோட பங்கேற்பை தடுப்பதற்கு எவ்வளவு பல முயற்சிகளை செய்யறாங்க. உச்ச நீதிமன்றமும் செய்து அதுக்காக சட்டங்கள்லாம், தீர்ப்புகள்லாம் வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் தேர்தல் ஆணையம் வந்து வெளிப்படையாக இப்போ மட்டும் இல்லை, இதுக்கு முன்ன இருந்த 2 தேர்தல் ஆணையர்களும் தமிழ்நாட்டில் தேர்தலின் போது பண விநியோகத்தை தடுக்க முடியல என்பதை வெளிப்படையாக அறிவித்திருக்கிறார்கள். அப்போ இவங்க சொல்லிட்டே இருக்கிறதுங்கிறது இந்த தேர்தல் முறை இருக்கு பாருங்க, இந்த பார்லிமெண்ட் சிஸ்டத்தையே வந்து கேலிக்கூத்தாக மாத்துகிற ஒரு முயற்சி தமிழ்நாட்டில் நடக்குதுன்னு அவங்க உண்மையிலேயே நம்பினால் அதை தடுப்பதற்கு அவங்க தானே கொடுக்க போதுன்னு எடுத்துக்கிறது. தேர்தலை புறக்கணிச்சாச்சு, பொது வேட்பாளர் நிறுத்துவதற்கான முயற்சியும் எடுக்கல. இப்ப நீங்க சொல்றபடி பார்த்தா யாருக்கும் அவங்க ஆதரவும் கொடுக்க போறது இல்ல, நோட்டாவுக்கு போடுங்கன்னு சொல்றத நீங்க எப்படி எடுத்துக்கிறது? யாரோ ஒருத்தருக்கு, இந்த 2 கட்சிகளுக்கு யாரோ ஒருத்தருக்கு தானே அதிகமான வாக்குகள் போவதற்கான சூழல்கள் இருக்கு. போகட்டும், பிரச்சனை அது இல்லை. இப்போ வந்து நம்ம வந்து இந்த வார் அண்ட் பேட்டில் அப்படின்னு சொல்லுவோம். இந்த தேர்தலில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமோ இல்லை திராவிட முன்னேற்ற கழகமோ ஜெயிச்சுட்டு போட்டோம், அது இல்லை இங்கே பிரச்சனை. எந்த அளவுக்கு தேர்தல் சீர்கெட்டு போயிருக்கு தமிழகத்தில், முக்கியமாக இந்த 2 தொகுதிகளில் வெளிப்படையாக பட்டவர்த்தனமாக தெரிந்திருக்கிறது. இதையும் இது இப்படியே தொடர்வது உங்களுக்கு சரியா அப்படின்னு மக்கள்கிட்ட போய் ஒரு கேள்வியை முன்வைக்கிறோம். அதைத்தான் வந்து இன்றைக்கு மக்கள் நல கூட்டணி முன்வைக்கிறது. இந்த குற்றச்சாட்டுகளை, தேர்தல் ஆணையத்தின் மீது இவங்க வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளை, இந்த அதிமுக திமுக கட்சிகள் மீது வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளை இவங்க சட்டமன்ற தேர்தல் சமயத்துல வைக்கவே இல்லையா? இல்ல, நீங்க சட்டமன்றத்தில் இவங்க போட்டிட்டாங்கல்ல. நிச்சயமாக சட்டமன்ற தேர்தலை தாண்டி இப்ப இந்த இடம் தானே அங்க ஷார்ப் ஆகுது
பிரச்சனை? இப்போ வந்து தஞ்சாவூர் அரவக்குறிச்சி அப்படிங்கிறது வந்து தமிழ்நாட்டில் இன்னும் சில மாதங்களுக்காவது மனசுல என்ன நிற்கும்? கண்ணா பின்னான்னு பணத்தை வாரி இறைத்த மிக மட்டமான இடம் அப்படிங்கிறது மக்கள் மனத்துல இருக்கும் இல்லையா? அப்ப அங்கதான் இதை ஷார்பன் பண்ணணும். இப்ப திருப்பரங்குன்றத்தை கொஞ்சம் நகர்த்தி வச்சிரும், அது இல்லை இங்க அந்த அளவுக்கான பிரச்சனை. ஆனால் தஞ்சாவூர் அரவக்குறிச்சிங்கிறது அங்க உள்ள மக்களுடைய ஒரு மனசாட்சியை தட்டி எழுப்ப வேண்டாமா? இந்த தேர்தலில் இவர்கள் 2 பேரையும் நீங்கள் ஆதரித்தால் இதுல யாருக்கு போடும் வாக்கும் நியாயமான வாக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி அங்க இருக்கிற மக்கள்கிட்ட கேட்கணும் இல்லையா? பிரச்சார களத்துல வைக்கும் போது வீரியமா இருக்குமா? இது மாதிரியான விவாதங்கள்லயோ அறிக்கைகள் மூலமாகவோ ஊடகங்கள் மூலமாகவோ நீங்க சொல்லும் போது வீரியமா மக்கள் மனதில் போய் பதிய முடியுமா? இல்ல, 2 விதமாகவும் அதை செய்ய வேண்டியிருக்கு. இன்னொன்னு, அந்த சட்டமன்ற பொதுத் தேர்தல் நடந்து முடிந்த பிறகு ஃப்ரண்ட்லைன் பத்திரிகையில மிக விரிவான ஒரு கட்டுரை புள்ளி விவரங்களோடு வந்து வெளியிடப்பட்டது. ராதாகிருஷ்ணன் வந்து எழுதியிருந்தார். அந்த கட்டுரையில தமிழ்நாடு முழுவதும் தேர்தல் ஆணையம் வந்து பணம் விநியோகம் பண்ணதா, எத்தனை வழக்குகளை பதிவு செய்திருக்கு, எஃப்ஐஆர் போடப்பட்டது, எந்தெந்த பகுதியில் எந்தெந்த கட்சி, எல்லா டீட்டெயிலும் அதில் இருக்கு. அதையே வந்து உண்மையிலேயே நீதிமன்றங்கள் வந்து விழிப்போடு இருக்கு, உண்மையிலேயே பாராளுமன்ற ஜனநாயகத்து மீது அக்கறையோடு இருக்குன்னு சொல்ல சோமோட்டோவா வந்து வழக்கு எடுத்திருக்கக்கூடிய அளவுக்கு அதில் ஆதாரங்கள் இருக்கு அந்த ஃப்ரண்ட்லைன் பத்திரிகையோட கட்டுரையில். அந்த அளவுக்கு இருந்தும் தேர்தல் ஆணையமும் கண்டுக்கிறது இல்லை, நீதிமன்றங்களும் கண்டுக்கிறது இல்லை. எங்க சட்டம் ஏற்றணுமோ அது பாராளுமன்றத்திலையும் இதை பத்தி யாரும் கண்டுக்க போறது இல்லை. ஏன்னா அவங்க தான் அதுல இன்வால்வ் ஆகிறாங்க. இல்ல, நீங்க அவங்க மேல வைக்கிற நம்பிக்கையை விட மக்கள் மேல தானே நீங்க அதிகமா மக்கள் மேல நம்பிக்கை வைக்க, அதுதான் நாங்க சொல்றோம். இதை புறக்கணிக்க நீங்க ரீச் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அதுதான் நாங்க எங்களுடைய தேர்தல் களம் தானே சரியா இருக்கு. இல்ல, கட்சியின் ஆதரவாளர்களை மட்டும் கேட்கல, நாங்க வந்து கேட்கிறோம் பொதுமக்களே இந்த தேர்தலை புறக்கணிங்க என்று கேட்கிறோம். இந்த தேர்தலை நீங்களே புறக்கணிங்கள் என்று கேட்கிறோம். எந்த அளவுக்கு அதுக்கு வந்து எஃபெக்டிவா வந்து புறக்கணிங்கன்னு மக்கள்கிட்ட சொல்றதோ இல்ல இரு கட்சிகளுக்கு வாக்களிக்காம நீங்க நோட்டாவுக்கு போடுறது மூலமாகவோ ஏதாவது அங்கே மாற்றங்களை கொண்டு வந்துட முடியும். நிச்சயமாக இது சக்சஸ்ஃபுல் ஆச்சுன்னா ஈவன் ஒரு 25% வாக்காளர்கள் நோட்டா போட்டாலும் ஒரு கணம் இந்த 2 கட்சியும் கொஞ்சம் யோசிக்கும். நம்ம இந்த 2 கட்சிகளுடைய முக்கியமான நோக்கம் ஜெயிக்கிறது தான். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட முன்னேற்ற கழகம். அப்ப யாரை நிறுத்தி ஜெயிப்பது, எந்த மாதிரியான முறையை பயன்படுத்தி ஜெயிப்பது என்பதில் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவதற்கு இது போன்ற பரப்புரைகள் ரொம்ப அவசியம் அப்படின்னு இல்ல. இங்க மக்கள் நல கூட்டணி கட்சிகள் மட்டுமல்ல, நான் வந்து சிவில் சொசைட்டி குரூப்ஸ் இருக்காங்க, எத்தனையோ வந்து குழுக்கள் இருக்கிறாங்க, தேர்தல் ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டும் என்பது அக்கறை உள்ள இயக்கங்கள் இருக்கிறார்கள். எல்லோருமே இந்த 3 தொகுதிக்கும் போய் இதை வந்து ஒரு பரீட்சார்த்த முயற்சியா எடுத்துக்கொண்டு வீதி வீதியா நாம போய் அவங்க ஓட்டு கேட்கிற மாதிரியே ஒவ்வொரு வீதியிலையும் போய் ஓட்டு போடாதீங்க என்று இதுக்கு எதிரான பிரச்சாரத்தை எல்லோருமே இணைந்து செய்ய வேண்டும். அப்படி செஞ்சாதான் இந்த நாட்டில் வந்து ஜனநாயகத்துக்கு மதிப்பு இருக்கா இல்லையாங்கிறத நம்ம வந்து சோதித்து பார்க்கணும். இந்த தேர்தலை புறக்கணிச்ச மாதிரி திமுக காவிரி விவகாரத்திற்காக கூட்டியிருக்கக்கூடிய அனைத்து கட்சி கூட்டத்தையும் புறக்கணிப்பதாக சொல்றீங்க, கலந்து கொள்ள போவதில்லை அப்படின்னு சொல்றீங்க. இதுக்கான காரணமா என்ன பார்க்கறது? இல்லை, இது அனைத்து கட்சி கூட்டத்தை பொறுத்த அளவில் நேற்று நாங்கள் வந்து 9 மணிக்கு விமான நிலையத்தை வந்து இறங்கும்போது செய்தியாளர் கேட்கும்போது தான் இந்த முடிவு அறிவிக்கப்பட்டது எங்களுக்கு தெரியும். ஏனென்று சொன்னால் நாங்கள் அதுக்கு முதல் நாள் டெல்லியிலே கூடி பேசும்போது அனைத்து கட்சி கூட்டத்தில் பங்கேற்பது தொடர்பாக ஒரு பொது கருத்து எட்டப்படவில்லை. எங்கள் தலைவர் ஆளுங்கட்சி கூட்டலைனா திமுக கூட்ட வேண்டும் சொன்னதே திருமாவளவன் வந்தார். ஆமா, எங்க தலைவர் தான் வந்து சொன்னார், செப்டம்பர் மாதத்திலேயே சொன்னார். அதுக்கப்புறம் வந்து அப்போது கேட்டபோது எதிர்கட்சி தலைவர் அவர்கள் அது அவருடைய கருத்துன்னு அதை வந்து நிராகரித்து விட்டார். பிறகு அவங்களே அறிவித்திருக்கிறார்கள். அதுக்கு பிறகு வந்து எங்கள் தலைவர் சொன்னார், இது காலங்கடந்து செய்திருந்தாலும் கூட, ஏன்னா மேலாண்மை வாரியம் அமைப்பது இல்லை என்று சொல்லி மத்திய அரசு நிலையெடுத்த பிறகு இப்போ அனைத்து கட்சி கூட்டப்படுது. முன்னே செஞ்சிருந்தால் அதை தடுத்து இருக்கலாம். இருந்த போதிலும் நாங்கள் இதில் பங்கேற்போம், அப்படி எங்களுக்கு அழைப்பு வந்தால் பங்கேற்போம்னு 1 தடவைக்கு 4 தடவையாக எங்கள் தலைவர் சொல்லியிருக்காரு. இந்த நிலையில் இந்த பிரச்சனையெல்லாம் நாங்கள் வந்து மற்ற கூட்டணி தலைவர்களையும் எங்கள் தலைவர் எடுத்து சொன்னார். எங்கள் தரப்பில் அதை நாங்கள் வைத்தோம். ஏன்னா ஒரு பொது விஷயம், ஈழப் பிரச்சனையில் இதே மாதிரியான பொது கருத்து எட்டப்படாததான் இன்றைக்கு ஈழத்தமிழர்களுடைய அவலத்துக்கு மிக முக்கியமான காரணமாக அமைஞ்சது. இந்த விஷயத்திலையும் ஏன்னா இப்போ வந்து காவிரி பிரச்சனை ரொம்ப குரூஷியல் ஸ்டேஜில் இருக்குது. இன்னைக்கு வந்து நம்ம எந்த அளவுக்கு ஒற்றுமையா நின்று அழுத்தம் கொடுக்கிறோமோ அப்பதான் காப்பாற்ற முடியும். நீங்க 2லயுமே நீங்க முரண்படுறீங்களே. நீங்க காவிரி பிரச்சனை ரொம்ப குருஷலா இருக்குன்னு நீங்களே சொல்லிட்டு இது வந்து காலம் கடந்த முடிவுன்னு நீங்க சொல்றீங்க. இங்க விவாதங்கள்ல கலந்து கொள்ளக்கூடியவர்கள் நீங்க ஏன் உச்சநீதிமன்றத்துல வழக்கு இருக்கிற போது நீங்க ஏன் போராட்டங்கள், ரயில் மறியல் போராட்டங்கள்லாம் கலந்துக்கிறீங்க அப்படின்னு கேட்கிற போது
பிரச்சனையோட அழுத்தம் கொடுத்துட்டே இருந்தா மட்டும்தான் இது நடக்கும். அதனால இந்த எந்த போராட்டமும் தேவையற்ற போராட்டம்னு சொல்ல முடியாதுன்னு இல்ல சொல்றாங்க. நிச்சயமா இதுல அழுத்தம் காலம் கொடுக்கணும். கடந்த முடிவுன்னு ஒண்ணு இருக்குமா? இந்த பிரச்சனை இன்னும் முடிவுக்கு வராத போது இதுல காலம் கடந்த முடிவுன்னு ஏதாவது இருக்குமா? இல்ல அதுல சில முடிவுகள், உதாரணத்துக்கு இது முன்னாடியே செய்திருக்கலாமே என்று சொல்வது வந்து நியாயம் இருக்கு. அப்ப இப்ப செய்யறது நியாயம் இல்லைன்னு சொல்ல இல்ல முடியும். அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா முன்னாடியே செய்திருந்தால் நல்லது, இப்பொழுதாவது நடக்கிறதே அப்படிங்கறத வந்து வரவேற்கணும், ஆதரிக்கணும். இது நிச்சயமாக வந்து தேர்தல் புறக்கணிப்புங்கிறது வேற, அது அங்க இருக்கிற பிரச்சனை வேற. இது போன்ற அனைத்து கட்சி கூட்டம் மாநில அரசே நடத்தி இருக்கணும். நடத்தாத பட்சத்தில் ஒரு முக்கிய எதிர்க்கட்சியை நடத்தும் பொழுது அது யார் ஆரம்பித்திருந்தாலும், இது வந்து திமுக இல்லாமல் மக்கள் நல கூட்டணியே ஆரம்பித்திருந்தாலும் மற்றவர்கள் போய் அதில் சேர்ந்து கொள்ளணும். மக்கள் நல கூட்டணி இப்பொழுது கூட தன்னுடைய முடிவை மாற்றிக்கணும் அப்படின்னு தான் என்னுடைய கருத்து. இது வந்து வைகோ ஒருவேளை கொஞ்சம் அவசரமாக அதை பற்றி பேசிட்டார் அப்படின்னு நினைக்கிறேன். அவருக்கு திமுக மேலே தனிப்பட்ட முறையில் நிறைய வருத்தம் இருக்கு, கோபம் இருக்கு. அது வந்து வெவ்வேறு விதத்தில் இப்போ மக்கள் நல கூட்டணியோடைய பிற உறுப்பினர்களுக்கு இதே அளவுக்கான ஒரு கோபம் இருக்கா அப்படிங்கிறது வேற. அப்ப இவர்கள் மீண்டும் உட்கார்ந்து பேசி இல்லை நாங்கள் மீண்டும் கலந்து கொள்வோம் அப்படின்னு சொல்றதுதான் சரியானதாக இருக்கும். ஓகே, தேர்தல் போட்டியிடாம இருக்கிறது, போட்டியிடுறது, அதே மாதிரி அனைத்து கட்சி கூட்டம், இது எல்லாத்துலயுமே மக்கள் நல கூட்டணி தலைவர்கள்ட்ட ஒரு ஒருமித்த கருத்து இல்லாம இங்கேயோ ஒரு இடைவெளி இருந்துட்டே இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கிறது. மாறுபட்ட தளங்கள்ல மாறுபட்ட கருத்துக்கள் வந்துட்டே இல்ல. அப்படி கருத்து வெவ்வேறு கருத்து இருக்கிறதுல எந்த தவறும் இல்லை. அப்படியான ஒரு கூட்டணி இருந்ததுன்னா பல்வேறு கருத்துக்கள் வைக்கப்படும். உங்க கூட்டணியில் அந்த கருத்துக்கள் பகிர்ந்து கொள்வதில் ஒண்ணுமே தவறு இல்லை. ஆனா வெளியில வருகிற போது ஒத்த கருத்தா தான் வரும். இப்ப நீங்க வரணும் இல்ல. ஆமா, வரல இல்ல. இல்ல தேர்தல் புறக்கணிப்பை பொறுத்த அளவுல எங்களுக்கு ஒருமித்த கருத்து தான். ஏன்னா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அவங்க வந்து கலந்து பேசி நாங்க சொல்றோம்னு சொன்னாங்க. அப்புறம் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா எங்களுக்கு சொல்லலை, நாங்கள் கேட்டிருந்தோம் 2 மணிக்குள்ளார நாங்கள் சொல்கிறோன்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் அதுக்கப்புறம் டெல்லியிலேருந்து இந்த பயண நேரத்தில் அவங்க அப்போ தான் டெசிஷன் எடுத்திருக்கக்கூடும். ஒருவேளை நாங்கள் எங்களை ரீச் பண்ண முடியாமல் இருந்திருக்கலாம். பட் அதில் வந்து எங்களுக்கு ஒரு கன்சென்சஸ் இருக்குது. ஆனால் இந்த அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுவது என்பதை பொறுத்த அளவில் அது வந்து ஒரு கன்சென்சஸ் எட்டப்படலை. அப்பயே வந்து ஒரு பொதுக்கருத்து எட்டப்படாத ஒரு நிலை தான் இருந்தது. ஆனால் இன்றைக்கு அறிவிப்பு செய்யப்பட்டிருக்கிறது. தலைவர் வந்து மற்ற தலைவர்களோட பேசிட்டு இருக்காங்க. பேசி எங்க சிக்கல்ல இருக்கதா புரிஞ்சுக்க முடியுதுன்னா, பொன் ராதாகிருஷ்ணன் சொல்றாரு, மத்திய மாநில அரசுகளுக்கு முன்னாடி நீங்க திமுகவும் காங்கிரஸும் இந்த பிரச்சனைகளை அரசியல் செய்யறாங்கிற குற்றச்சாட்டுலாம் வச்சுட்டு வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும், என்னென்னலாம் நடந்தது அப்படின்னு சொல்லி, கடந்த காலங்களில் என்னென்ன நடவடிக்கைகள் திமுக அதிமுக ஆட்சி காலத்தில் என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டது அப்படிங்கிறது குறித்த வெள்ளை அறிக்கை வேணும்னு சொல்றாங்க. நீங்க திருமாவளவனும் அதுக்கு வந்து சப்போர்ட் பண்றாரு. இப்ப அனைத்து கட்சி கூட்டத்தை அப்ப வந்து ஆளும் கட்சி கூட்டினா இவங்க வந்து கலந்துப்பாங்களா? அப்ப திமுக கூட்டுறதுனாலதான் கலந்துக்கிறது இல்லையா? அப்ப அவங்களுடைய தவறுகளை வந்து இவங்க ஏத்துக்கிறாங்களா? இது எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்ல இதுல வந்து ஒவ்வொரு கட்சியும், இப்போ பாரதிய ஜனதாவும் புறக்கணிக்க போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவருடைய கருத்து வேற. ஏன்னா அப்படி ஒரு கூட்டம் நடந்ததுன்னா கட்டாயமாக அதுல வந்து பாரதிய ஜனதாவை தான் கடுமையாக சாட போறாங்க. அனைத்து கட்சி கூட்டம் நடந்ததுன்னா அதுல பாரதிய ஜனதா போய் உட்கார்ந்துட்டா அவங்களுக்கு வந்து ரொம்ப நெளிய வேண்டி இருக்கும், பலவிதமான சால்ஜாப்புகள் சொல்ல வேண்டி இருக்கும். அது வேற விஷயம். திருமாவளவனை பொறுத்த வரைக்கும் அவர் தான் இதை முன்வைக்கிறார். முதல்ல இந்த மாதிரியான ஒரு அனைத்து கட்சி கூட்டம் கட்டாயமாக நடத்தப்பட வேண்டும் என்று சொல்வது அவர் தான். அப்ப இந்த இடத்துல வந்து அவருடைய கருத்து அவர் முன்னாடியே அவர் வெளிப்படையாக சொல்லியிருக்காரு. அப்போ வைகோ வந்து கொஞ்சம் அவசரப்பட்டிருக்க வேண்டாம் இந்த இடத்துல. அதான் இது ஒவ்வொருவருடைய கருத்துக்கும் பலவேறு பின்னணி காரணங்கள். தேர்தல் வேறு, பிரச்சனைகள் வேறு, மாநிலத்தோட பிரச்சனைகள் வேறு. கேட்டா வந்து பாரதிய ஜனதாவுமே, தமிழ்நாடு பாரதிய ஜனதாவுமே இந்த மாதிரியான அனைத்து கட்சி கூட்டத்தில் போய் உட்காரணும், அவர்கள் திட்டு கொடுத்தா வாங்கிக்கணும், தங்களுடைய தரப்பை அவர்கள் வந்து கிளியரா அங்க சொல்லி ஆகணும். இது மாதிரிலாம் வந்து நழுவிட்டு இல்லை எதையாவது இப்போ வந்து காங்கிரஸும் திமுகவும் ஒன்றாக இருந்த பொழுது காங்கிரஸ் என்ன செய்தது மாதிரியான கேள்விகளுக்கெல்லாம் இங்கே இடமே கிடையாது. ஒரு ஃப்ளூயிடான சிச்சுவேஷன் மாறிக்கிட்டே இருக்கு. தினம் தினம் சிச்சுவேஷன் மாறிட்டு இருக்கு. அன்றைக்கு நீ இப்படி சொன்ன, அதனால் நான் இன்றைக்கு இப்படி செய்வேன் அப்படின்லாம் பேசிட்டு இருக்கவே முடியாது அரசியல்ல. இன்றைக்கு என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறதுக்கு கட்சிகள் கூடி உட்கார்ந்து பேசுவதுங்கிற ஒரு டெமோக்ராட்டிக் பிளாட்ஃபார்ம் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கணும். அதை ஆளும் கட்சி செய்யல அப்படிங்கறத குற்றச்சாட்டாக வைக்கும் பொழுது துண்டு துண்டா ஒவ்வொருவரும் பித்து கொண்டே போகுது. இதை வீக்கன் பண்ணுவது அது சரியில்லை. மத்திய அமைச்சரவை கூட்டங்களில் செல்லிடப்பேசிகளுக்கு தடை, செல்போன் எடுத்து வருவதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. முன்னாடி செல்போன் எடுத்துட்டு வந்து சைலண்ட் மோட்ல போட்டுக்கலாம் அல்லது அணைத்து வைத்துக் கொள்ளலாம். ஆனா இப்ப வந்து எடுத்துட்டு வர்றதுக்கே தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. காரணம் என்னன்னா, தகவல்கள் திருடு போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற அச்சத்தின் அடிப்படையில் இது செய்யப்பட்டிருக்கு. எப்படி பாக்குறீங்க? இது சரியான முடிவு. இதுல வந்து 2-3
பரிமாணங்கள் இருக்குது. ஒன்று வந்து அங்கே நடக்கக்கூடிய நிகழ்வுகள் எந்த காரணத்தினாலையும் ரெக்கார்ட் பண்ணப்படக்கூடாது. அங்கே வந்து பல விஷயங்களை அவங்க வந்து வெளிப்படையாக பேசணும். மிகப்பெரிய நிறுவனங்களை பற்றியெல்லாம் உள்ளுக்குள்ளே அவர்கள் பேச வேண்டியதாக இருக்கும். கடைசியாக மினிட்ஸ் அப்படின்னு கூட அவர்கள் எதுவும் வெளியிடுவதில்லை. முடிவுகள் மட்டும்தான். கேபினட் இதை தீர்மானித்துள்ளது அப்படின்னு சொல்கிறதுக்கான ஒரு இடமாக அது இருக்கும் பொழுது ரகசியமாகவோ இல்லை தெரியாமலோ எதையும் ரெக்கார்ட் பண்ணிடக்கூடாது. சில சமயங்களில் வந்து நமக்கு நீங்கள் மியூட்டில் போட்டிருக்கீங்க, உங்களுக்கு ஒரு கால் ஒன்று வருது, நீங்கள் தெரியாமல் அதை ஏதாவது ஒரு பட்டன் அமுத்திருக்கலாம், அந்த கால் ஆன் ஆகிருக்கும். இங்கே கம்ப்ளீட்டாக நடக்கிறது எல்லாமே வந்து யாரோ ஒருவர் இன்னொரு பக்கத்தில் கேட்கலாம். நான் வந்து இவர்கள் வேண்டுமென்றே இந்த ஆன் பண்ணிட்டு இப்படி வச்சுக்கிட்டு கேட்க வைக்கிறாங்கன்னு கூட நான் சொல்லலை. தெரியாமலேயே இது நடக்கலாம். ஒன்று. இன்னொன்று, எந்த இடத்துல இப்போ ஒருவருடைய ஃபோனை இது வந்து உளவு ஏஜென்சி தான் மட்டும் இல்லை, தனியார் நிறுவனங்களே கூட அல்லது தனி நபர்களே கூட ஒருவருடைய ஃபோனை வைத்து கொண்டு அந்த ட்ரையாங்குலேஷன் மூலமாக இவர்கள் எங்கே இருக்காங்க அப்படிங்கிறத எல்லாத்தையும் கண்டறிய முடியும். அது வேறு விதமாக ஒரு டெரரிஸ்ட் குரூப் வந்து இந்த கேபினெட் இந்த இடத்துல கூடியிருக்குங்கிறத டார்கெட் பண்ணி அவர்கள் ஏதாவது ஒரு மிசைல் லான்ச் எல்லாம் பண்ணலாம். அதெல்லாம் வந்து டேஞ்சரஸ். ஆக முக்கியமாக இந்த கேபினெட் கூட்டங்கள் நடக்கும் இடத்துலையும் அல்லது பிரைம் மினிஸ்டர் இருக்கக்கூடிய இடத்துலையும் மொபைல் ஃபோன் பயன்படுத்தாமல் இருப்பது என்பது மிகவும் நல்ல விஷயம். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இது திரு பத்ரி அவர்களுக்கு தொழில்நுட்ப விஷயங்கள் இன்னும் கூடுதலாகவே தெரியும். இல்லை, அந்த லொக்கேஷன் சர்வீஸ்னு எல்லா ஸ்மார்ட் ஃபோன்லேயும் இருக்குது. நீங்கள் எங்கெங்கெல்லாம் போகிறீங்கிறத உங்கள் மூவ்மெண்ட்டை வந்து நீங்கள் ட்ராக் பண்ணிக்கிட்டே இருக்கும். நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக போகிற இடத்த வச்சுக்கிட்டு உங்களுடைய ஆட்டிடியூடையே வந்து அவங்க டிட்டர்மின் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி உங்களை ஒரு கன்சியூமராக மாற்றி உங்கள்கிட்ட பண்ணுறதுங்கிறது ஒன்று. ஆனால் அதுக்காக தான் கன்சியூமர் ஆங்கிள்லேருந்து பொருட்களை விற்பதற்காக செய்யக்கூடிய ஒரு முயற்சியாக மட்டும் இருந்தால் கூட அவ்வளவு ஆபத்து இல்லைன்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் அந்த லொக்கேஷன் சர்வீஸை வந்து பயன்படுத்தும் போது அது உங்களை எல்லா விதத்துக்கும் இதே மாதிரியான பயங்கரவாத தாக்குதலாக இருந்தாலும் இல்லை கிரிமினல்களுடைய இதுக்காகவும் எப்படி வேணாலும் அதை செய்யலாம். இன்னொன்று, இப்போ இருக்கிற தொழில்நுட்பத்தில் என்ன செய்யறாங்கன்னா, நீங்கள் வந்து இப்போ கால் ஆன் பண்ண கூட தேவையில்லை. உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கிற இந்த ரெக்கார்டரை நீங்கள் வெளியிலேருந்து ஏதோ ஒரு இது மூலமாக நீங்கள் ஆன் பண்ணி கேட்க முடியும் அப்படிங்கிற இது வந்து இன்றைக்கி தொடர்ந்து சொல்லப்படுது. ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கிற நீங்கள் ரெக்கார்டரை நீங்கள் ஆன் பண்ணவே தேவையில்லை, வேறு யார் வேணாலும் வெளியிலேருந்து நீங்கள் ஆன் பண்ணி நீங்கள் இங்கே இருக்கிற உரையாடலை அவங்க கவனிக்க முடியும் அப்படிங்கிற ஆபத்து இருக்கும்போது நிச்சயமாக கேபினெட் கூட்டங்கள் மட்டும் இல்லை, இன்றைக்கி பெரும்பாலான கான்ஃபரன்சஸில் கூட வந்து செல்ட பேசிகளை உள்ளார கொண்டு போகிறதில் வெளியிலேயே நிறுத்திடுறாங்க, வாங்கிடுறாங்க. ஸோ இன்றைக்கி செல்லிடப்பேசிகளே என்பது வந்து முழுக்க வந்து நம்ம தொடர்புக்கு ஒரு கம்யூனிகேஷன் நீங்கள் அப்படின்னு தான் நினச்சிட்ருக்கோம். நம்ம மட்டுமே அதில் வந்து பேசிக்கிட்டு இல்லை, அதில் பலர் பேர் பேசிக்கிட்டு இருக்காங்கங்கிறத தான் ஸ்னோடன்லேருந்து எல்லாருமே வந்து தெரிவிச்சிருக்காங்க. இன்றைக்கி வந்து அரசாங்கங்கள் அதுக்குள்ளார பார்த்துக்கிட்டு இருக்குங்கிறது மட்டும் இல்லை, யார் வேணாலும் ஒரு சின்ன டிவைஸை வச்சு உங்களுடைய வந்து உங்களை வந்து உங்கள் ஃபோன் மூலமாகவே கண்காணிக்க முடியுங்கிறது இன்றைக்கி ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு. அரசு அமைச்சரவை அப்படின்னு வருகிற போது நம்ம திட்டங்கள், தகவல்கள் கசியும், திருடு போகும், பயங்கரவாத தாக்குதல்ங்கிற அளவுக்கு நம்ம வந்து பேசுகிறோம். இப்போ இதே நிலைமை தானே ஒவ்வொரு தனி மனிதனுக்கும், இந்த செல்ஃபோனை பயன்படுத்தக்கூடிய எல்லா தனி மனிதர்களுக்கும் இவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்சிருக்குமா அப்படிங்கிறது இல்லை. அப்போ எல்லாருடைய பிரைவசியோ இல்லை எல்லாருடைய பாதுகாப்பும் இந்த செல்ஃபோன்களை பயன்படுத்துறது மூலமாக கேள்விக்குறியாக இருக்கு அப்படின்னு சில பிரச்சனைகள் கட்டாயமாக இருக்குது. இந்த செல்ஃபோனில் நம்ம டவுன்லோட் பண்ணக்கூடிய இந்த ஆப் குறுஞ்செயலிகள் சொல்கிறோம் இல்லையா, அதுதான் ரவிக்குமார் சொன்னார். அது வந்து அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணும்பொழுது அது கேட்கும், இதை எல்லாத்தையும் நான் வந்து அதாவது கேமராவை நான் பயன்படுத்துவேன், மைக்ரோஃபோனை பயன்படுத்துவேன் அப்படிங்கிறதுக்கு நம்ம அதெல்லாம் கவனிக்கிறதே கிடையாது. எஸ் அப்படின்னு எல்லாத்துக்கும் எஸ்ன்னு சொல்லி ஏதோ ஒரு ஆப்பை நம்ம டவுன்லோட் பண்ணதற்கு பிறகு அதை தவறான முறையில் எங்கேயோ தொலைதூரத்தில் இருப்பவர் பயன்படுத்துவதற்கான சாத்தியங்கள் இருக்குது. அப்போ ஆனால் தனிநபராக நான் என்ன மாதிரியான பயன்பாட்டில் இருக்கிறேன் அப்படிங்கிறத வைத்துக்கொண்டு அதை நான் என் பக்கத்தில் வச்சுக்கணுமா வேண்டாமாங்கிறத நான் முடிவு பண்ணிக்கணும். அதை நான் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு மீட்டிங், இதெல்லாம் வந்து நான் ஒரு பெரிய நிறுவனத்துடைய ஒரு தலைவர், என்னுடைய மீட்டிங்கில் இது இருக்கக்கூடாதுன்னா நான் அதை ஆஃப் பண்ணி வச்சிடுறது நல்லது. இப்போ இன்னொன்று, ஜியோ அப்படின்றத வந்து ஒரு நிறுவனம் இன்னைக்கு வெளியிட்டிருக்கு. அவங்க என்னன்னா, அது இணைப்பு கேட்கறதுக்கு ஆதார் கார்டோட காப்பியும் வந்து உங்களுடைய கைரேகையும் கேட்டு ஆதார் கார்டோட அத்தன்டிகேஷனே பண்ணிக்கிறாங்க.
இது ஒரு பக்கம் உச்சநீதிமன்றம் வந்து நீங்கள் அரசாங்கமே தன்னுடைய சேவைகளுக்கு ஆதார் கார்டை வலியுறுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்க நேரத்தில் ஒரு தனியார் தொலைபேசி நிறுவனம் ஆதார் கார்டு விவரங்களை சேகரிக்கிறதுங்கிறது, ஸ்கேன் பண்ணுறதுங்கிறது இன்னும் வந்து செக்யூரிட்டி த்ரெட்டாக மாறுறதுக்கான ஆபத்து இருக்குது. இப்போ ஆனால் இப்போ அரசாங்கம் பார்த்தீங்கன்னா கனெக்டிவிட்டி வந்து அந்த அந்த நிறுவனத்துக்கு கனெக்டிவிட்டி கொடுக்கலன்னு மற்ற தனியார் நிறுவனங்கள் எல்லாம் பனிஷ் பண்ணி கிட்டத்தட்ட பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய் அபராதம் விதிக்கணுங்கிறத ட்ராய் வந்து நேற்று முன்தினம் வந்து முடிவெடுத்திருக்காங்க. அப்போது தனி மனிதர்களுடைய அந்தரங்கம் அப்படிங்கிறத பற்றி அரசாங்கமும் கவலைப்படல, தனியார் நிறுவனங்களும் வந்து அந்த அந்தரங்கத்துக்குள் தலையிடுவதை வந்து அரசாங்கம் வேடிக்கை பார்க்கறது மட்டுமல்ல, இன்னைக்கு அவங்க ஆதரிக்கிறாங்க, அதை ஊக்குவிக்கிறாங்க என்கிற ஒரு ஆபத்தான நிலை இந்தியாவில் உருவாகிருக்கு. இது நடக்காது அப்படின்னு ஒரு முடிவுக்கு வர முடியாது. ஏன்னா கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டுடைய தகவல்கள் வந்து திருடப்பட்டிருக்கு. அதுவும் சர்வர்ல இருந்தே இந்த தகவல்கள் திருடப்பட்டிருக்கு. தமிழக அரசுடைய இணையதளங்களை வந்து முடக்கி இருக்கிறாங்க. இப்போ இதெல்லாம் நடக்கிற போது இந்த தகவல்கள் பாதுகாப்பாக இருக்காது அப்படிங்கிறதா நமக்கு தெரிய வருகிற போது இதை பயன்படுத்தக்கூடிய சூழல் இன்னும் அதிகமாகணும், இல்லை சைபர் செக்யூரிட்டியில் நம்ம இன்னும் ரொம்ப தூரம் போக வேண்டிய ஒரு சூழல் இருக்குன்னு புரிஞ்சுக்கலாம். அதாவது இதை வந்து இனி பயன்படுத்தாமல் நம்ம வந்து ஒரு குகைக்குள்ளே போயிருக்கிற அந்த பழைய கற்காலத்துக்கெல்லாம் போக முடியாது. ஆனால் அரசுகளுக்கு வந்து இந்த சைபர் செக்யூரிட்டி பற்றின ஒரு அறிவு கொஞ்சம் அதிகமாகணும். அவர்கள் முன்னேற்பாடோட இந்த தகவல்கள் எல்லாம் திருடப்படும், நம்முடைய இணையதளங்களெல்லாம் ஹேக் செய்யப்படும், அதை தடுப்பதற்கும் அது நடந்ததுன்னா உடனடியாக அதை மாற்றுவதற்கும் இப்போ டினையல் ஆஃப் சர்வீஸ் அட்டாக்னு ஒரு முந்தா நாள் வந்து அமெரிக்காவில் பல இடங்களில் இந்த அசாஞ்சேவுடைய இணைப்பை இந்த ஈக்குவடார் எம்பசி பிரிட்டனில் குறைச்சிட்டாங்க அப்படிங்கிறத கேள்விப்பட்டு பலர் வந்து ஒரு டினையல் ஆஃப் சர்வீஸ் அட்டாக் அப்படிங்கிறத ஒன்று செய்து இணையத்தில் பெரும்பாலான பகுதிகள் வட அமெரிக்காவில் பெருமளவு பாதிக்கப்பட்டது. இந்த மாதிரியான பிரச்சனைகள் தொடர்ந்து உலகமெங்கும் நடந்துகிட்டு இருக்கும் பொழுது ஒரு அரசுக்கு ஒரு தெளிவான ஒரு சைபர் பாலிசிங்கிறது தேவை. இணைப்புகள் கட்டானா என்ன பண்ணுறது, இந்த தகவல்கள் திருடப்பட்டால், இந்த டெபிட் கார்டு தகவல்கள் திருடப்படாமல் இருப்பதற்கு என்ன செய்வது, அப்படி ஒருவேளை திருடப்பட்டால் அது வந்து எந்த விதத்திலும் ஒருவருடைய பேங்க் அக்கவுண்ட், அதில் இருக்கக்கூடிய பணம் பாதிக்கப்படாமல் இருப்பதற்கு என்ன செய்வது, அரசு சார்ந்த முக்கியமான அலுவலர்கள், அதிகாரிகள், அமைச்சர்கள் போன்றவர்களுடைய தகவல்கள் பத்திரமாக எப்படி பாதுகாக்கப்படுவது, இதற்கெல்லாம் வந்து ஒரு காம்ப்ரிஹென்சிவாக நம்ம புதுசாக என்ன நடக்குதுங்கிறத மக்களுக்கு தெரிவித்து கொண்டே இருக்க வேண்டும். ரொம்ப ப்ரோஆக்டிவா இருக்கணும். அது இல்லை இங்க அப்படிங்கிறது வந்து ரொம்ப தூரம் போக வேண்டியது இல்ல. இப்ப நம்ம வந்து வெறும் பேன்ங்கிற ஒரு எளிதான முறையை தான் நம்ம அரசாங்கங்களோ அல்லது பள்ளி கல்லூரிகள்லாம் பயன்படுத்துறாங்க. அதுக்கு மாற்றாக நீங்க சொன்ன மாதிரி இதை பத்தின ஒரு அவேர்னஸை கிரியேட் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப தேவை. அதுக்கு பள்ளி கல்லூரி மட்டத்திலேயே இதுக்கு சைபர் கிளப்னு சொல்லிட்டு ஈகோ கிளப் வந்து உருவாக்கி என்விரான்மெண்ட் அவேர்னஸை உருவாக்குன மாதிரி சைபர் கிளப்னு உருவாக்கி அதை பற்றின அவேர்னஸை வந்து மாணவர்களுக்கு கொடுக்க வேண்டிய தேவை இன்னைக்கு பள்ளி நிர்வாகங்கள், கல்லூரி நிர்வாகங்கள் இருக்கு. அதை விட்டுட்டு நீங்க போன் கொண்டு வராதீங்கன்னு தடுத்தோம்னா அது ரொம்ப அது வந்து எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம். அந்த அவேர்னஸ் அதுதான் தேவை. தடை செய்யறது ஒரு தீர்வாக. ஏன்னா இப்ப அமைச்சர்களுக்கு பாரதிய ஜனதா கட்சி அதுவும் ஆட்சியில் இருக்கிற அவங்க வந்து அவங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் ஸ்மார்ட் போனை எதுக்கு பயன்படுத்தினாங்கிறது வெளிப்படையானது. ரொம்ப ஊடகங்களில் வந்து அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, சட்டமன்றத்துக்குள்ளாரே எதை பார்த்துக்கிட்டு இருந்தாங்கிறதெல்லாம் வந்து எல்லாருமே பார்த்த விஷயம். அப்போது இந்த மாதிரியா ஸ்மார்ட் போன்ஸை வந்து எடுத்துகிட்டு வராதீங்கன்னு சொல்லி அமைச்சர்களை சொன்னால் மட்டும் போதாது, அது எதுக்கு நீங்கள் பயன்படுத்தணுங்கிற அவேர்னஸை நீங்கள் சட்டமன்ற பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் அமைச்சர்களுக்குமே கூட ஏற்படுத்த தேவை இருக்கிறது. பள்ளி கல்லூரிகள்லையும் சைபர் கிளப்ஸை கொண்டு வரணும். தனியார் முதலீடுகள் வரும்போது வளர்ச்சி உயரும் அப்படின்னு மத்திய நிதியமைச்சர் அருண்ஜேட்லி சொல்லியிருக்கிறாரு. உலகில் வேகமாக வளர்ச்சியடையும் நாடாக இந்தியா இருக்கிறது. பொதுத்துறை முதலீடு வளர்ந்து வரும் சூழ்நிலையில் தனியார் துறை முதலீடுகளும் வரும் பட்சத்தில் வளர்ச்சி மேலும் உயரும் அப்படின்னு சொல்றாரு. எப்படி பார்க்கலாம்? பொதுத்துறை முதலீடு அப்படிங்கிறது வந்து பொதுத்துறை நிறுவனங்கள் முதலீடாகவும் அல்லது பொது கட்டுமானத்தின் முதலீடாகவும் தனியாக பிரித்து பார்ப்போம். என்னை பொறுத்த வரைக்கும் இது என்னுடைய பொருளாதார கொள்கை. என்ன வேறுபாடுன்னு ஒன்று வந்து பொது கட்டுமானம்ங்கிறது ரயில்வே, சாலைகள் போன்ற மின்சாரம் போன்ற பொது சேவைகளுடைய கட்டமைப்பை உருவாக்குவது. அது வந்து அரசு தான் பெரும்பாலும் அதையெல்லாம் செய்ய முடியும். இப்போ மின்சாரத்தில் வந்து தனியாரும் செய்ய முடியும், ஆனால் சாலைகள் என்று வரும்பொழுது அரசு மட்டும்தான் அதை செய்ய முடியும். அதில் ஒரு அரசு தொடர்ந்து முதலீடு செய்து கொண்டே இருக்கும் பொழுது தொழில்துறையில்
லாபம் என்பதை முன்வைத்து தனியார் முதலீடு செய்யும் பொழுது கட்டாயமாக இது ரெண்டும் ஒன்றாக சேர்ந்து வரும்பொழுதுதான் வேலைவாய்ப்புகள் அதிகமாகும், பொதுவாக ஒரு நாட்டுடைய பொருளாதாரம் உயரும். அதன் பிறகு அதை தாண்டி அரசு சில வேலைகளை செய்யணும். இது செய்யும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு ஏற்றத்தாழ்வுகளும் அதிகரிக்கும். அந்த ஏற்றத்தாழ்வுகளை, அதாவது பொது வளங்களை எப்படி மத்திய அரசு உருவாக்குகிறதோ, மத்திய மாநில அரசுகள் உருவாக்குகின்றனவோ, அதே போல ஓரளவுக்கு அந்த நிதி பங்கீடையும் ஒரு அரசு திறமையாக செய்யும் பொழுது அந்த ஒரு பொருளாதாரம் நன்றாக வளர்ந்து வரும் அப்படிங்கிறது எக்கனாமிக் தியரி. இதற்கு மாற்றும் இருக்கு, ஏற்றத்தாழ்வுனா சமூக ஏற்றத்தாழ்வு, பொருளாதார ஏற்றத்தாழ்வு, பொருளாதார ஏற்றத்தாழ்வு. இப்போ ஒரு வாய்ப்பு கிடைக்குதுன்னா அதை உடனடியாக அதை எடுத்துக்கொண்டு மிக வேகமாக முன்னேறி செல்பவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. இன்னும் பலருக்கு அந்த வாய்ப்பு என்ன என்றே தெரியாமல் இருக்கும்போது அவர்கள் பின்தங்கி போவார்கள். அப்ப இந்த மாதிரியான இடங்கள்ல இதை தனியா நம்ம பேசுவோம். பட் முக்கியமாக தனியார் முதலீடுகள் வரும்பொழுது வளர்ச்சி உயருங்கிறத அடிக்கோடிட்டு அதை நான் முழுமையாக ஏற்றுக்கொள்கிறேன். அது சரியாக செய்யணும், அதை ஊக்குவிக்கணும் அப்படிங்கிறது ஒரு அரசுடைய கொள்கையாக இருக்கணும். நீங்க இப்ப சேவைத்துறையில அரசு முதலீடு செய்யணும், லாபம் ஈட்டுகிற துறைகள்ல தனியாருடைய பங்கேற்பு வரணும் அப்படின்னு பத்ரி சொல்றாரு. இப்போ பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு அவங்க செய்கிற மிகப்பெரிய பணி அல்லது பொதுமக்கள் மீது தொடுத்து இருக்கிற மிகப்பெரிய தாக்குதல்னு கூட சொல்லலாம். அது என்னன்னா, சேவைத்துறையை லாபம் ஈட்டுகிற ஒரு ஒன்றாக மாற்றி அதை தனியாரிடம் ஒப்படைப்பது. உதாரணத்துக்கு அவர் சாலைகள் சொன்னார். இப்போ சாலைகள் என்ன நடந்துட்டு இருக்கு, எல்லா இடத்துலையும் டோல் ரோட்ஸாக மாற்றப்படுது. தனியாருடைய பங்கேற்போட பிபிபி அது செக்டார்னு சொல்லிட்டு அதை தனியார் பொதுத்துறை பங்கேற்பு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு சாலையை தாரவாத்து கொடுக்கறது. சாலையை அவங்க போட்டுக்க வேண்டியது, அவங்க எவ்வளோ வேணாலும் வசூல் பண்ணிக்கலான்னு டோல்கள் இன்னைக்கு பல இடங்களில் அது ஒரு அண்டர்ஸ்டாக மாறி இருக்கு. உதாரணத்துக்கு மகாராஷ்டிராவில் அதுக்காக ஒரு கட்சி ஒரு பெரிய போராட்டத்தை எடுத்ததுங்கிறத நம்ம பார்க்குறோம். அடுத்தது ரயில்வே இன்னைக்கு அது ஒரு சேவை துறையாக தான் இருக்குது. ஆனால் அதையும் தனியார் மயமாக்குவதற்கான எல்லா ஏற்பாடுகளும் வந்தாச்சு. இன்னைக்கு ரயில்வே பட்ஜெட் என்பதே ஒழித்து கட்டப்பட்டது. இன்னைக்கு நவரத்னா என்று சொல்லப்படுகிற பொதுத்துறை நிறுவனங்களை கூட, லாபத்திலே போகிற நிறுவனங்களை கூட அவருடைய பங்குகளை தனியாருக்கு தாரவாத்து கொடுக்கறது. இன்னைக்கு சேலம் ஸ்டீல் பிளான்ட்டாக இருக்கட்டும், என்எல்சியாக இருக்கட்டும், இது மாதிரி எல்லாவற்றையுமே தனியாரிடம் கொண்டு போகிறது என்பதை வேகமாக செய்து கொண்டிருக்கிறார்கள். அவங்க வந்தால் தான் வளர்ச்சி வரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை இந்த அரசு ஏற்படுத்துது. ஆனால் உண்மையிலே அப்படி பார்க்கணுமா, அவங்க வந்தாதான் வளர்ச்சின்னு சொல்றாங்கன்னு பார்க்கணுமா, இல்ல அவங்களும் வரட்டும் வளர்ச்சியோட வேகம் இன்னும் அதிகரிக்கும்? தனியார் பங்கேற்பு என்பதை நீங்க முற்றாக தவிர்த்து விட முடியாது. சோழலிச நாடுகள்னு சொல்லப்பட்ட நாடுகள்லேயே தனியார் பங்கேற்புங்கிறதும் மார்க்கெட் எக்கானமிங்கிறதும் வந்தாச்சு. அது சீனாவாக இருக்கட்டும், ரஷ்யாவாக இருக்கட்டும், அங்கேயே வந்தாச்சு. அதனால அதை நீங்கள் தவிர்த்துட்டு முழுக்க முழுக்க இதை நீங்கள் வெறும் அரசு கட்டுப்பாட்டிலேயே எல்லாத்தையும் வைத்து கொண்டு இருக்க வேண்டும் அப்படின்னு நம்ம சொல்லலை. ஆனால் என்ன இருக்குன்னா, இந்த பொதுத்துறை நிறுவனங்கள் எப்படி உருவாக்கப்பட்டது, இது எல்லாமே மக்களுடைய வளங்களை அவங்களுடைய பணத்தை கொண்டு ஒரு பொதுத்துறை நிறுவனங்களை உருவாக்கி அதுக்கு எல்லா கட்டமைப்பும் செய்து அதை கொண்டு போய் தனியார்கிட்ட அப்போது பார்த்தீங்கன்னா இந்தியா சுதந்திரம் அடைந்த நேரத்தில் அது மாதிரியான நிறுவனங்களை உருவாக்குறதுக்கு தனியாரிடம் அந்த அளவுக்கு பணம் இல்லை. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க பொதுத்துறை நிறுவனமாக உருவாக்கி அவங்க கொஞ்சம் ஸ்ட்ரெங்தன் ஆனதுக்கப்புறம் இந்த 50 வருஷத்தில் தனியார் நிறுவனங்கள் தனியார் முதலாளிகள் இன்னைக்கு உருவாகி இருக்கிறாங்க. சர்வதேச அளவில் அவங்க போய் முதலீடு அளவுக்கு வளர்ந்துருக்காங்க. இப்போ அவங்க கையில் கொடுக்கறது. இப்போ இந்த சுதந்திரங்கிற இந்தியாவுடைய சுதந்திரம் என்பதே இது மாதிரியான தனியார் சில நபர்கள் கையில் இந்தியாவினுடைய வளங்களை கொண்டு போய் ஒப்படைப்பதற்காக பயன்படுத்தப்படுகிறதா என்கிற கேள்வி இன்னைக்கு வருது. இன்னைக்கு அதோட சேர்த்து நாம் பார்க்க வேண்டியது பாவர்ட்டி இண்டெக்ஸ். உலக அளவில் ஒவ்வொரு நாடும் வறுமை என்பதில் எந்த நிலையில் இருக்குது என்பதை ஒவ்வொரு ஆண்டும் வெளியிடுறாங்க. அது பாவர்ட்டி இண்டெக்ஸ் வந்திருக்கு. இந்தியா இன்னும் பின்னால் போயிருக்கு. 98வது இடத்துல இன்னைக்கு பாவர்ட்டி இண்டெக்ஸில் இருக்குது. நம்ம ரொம்ப மோசமான நாடுகள்னு சொல்றோம், அதெல்லாம் நம்மள மேலே வளர்ந்து. அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? அதுதான் நான் சொல்றேன். பொருளாதார வளர்ச்சிங்கிறது இருந்ததுன்னா வறுமைங்கிறது எப்படி வரும்? நீங்க வளர்ச்சி பாதையில் நாங்கள் போயிட்டு இருக்கோம். நாங்கள் இந்தியா என்பது உலக நாடுகளில் மேற்கத்திய நாடுகளை விட நாங்கள் குரோத் ரேட் அதிகம் அப்படின்னு நம்ம சீனாவோட போட்டி போடுறோம் என்ற ஒரு மாயையை உருவாக்கி கொண்டு இன்னைக்கு ஒரு பக்கம் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிற மக்களுடைய தொகையை அதிகரித்து கொண்டே போனால் அவங்களுக்கு உணவு பாதுகாப்பு கூட இல்லாத நிலையை உருவாக்கினால் இது எப்படி வளர்ச்சின்னு சொல்றது? தனியார் வரட்டும், ஆனா தனியார் மட்டுமே வரட்டும் அப்படிங்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல? கட்டாயமா இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லல.
இந்த 3 விதமான பொருளாதார கருத்துக்கள் தொடர்ந்து இருந்துக்கிட்டே தான் இருக்குது உலகத்தில். ஒன்று வந்து அனைத்து தொழில்துறையோ இல்லை ஒட்டுமொத்தமாக எல்லாவற்றிலும் அரசின் பங்களிப்பு மட்டும்தான் இருக்கணுங்கிற ஒட்டுமொத்த கம்யூனிச மாடல். இன்னொன்று தனியார் மட்டும்தான் லாபம் ஈட்டும் தொழில்கள்ங்கிறதுலே இருக்கணும். அரசு ரொம்ப விலகி நின்று இந்த லாசிஃபேர் எக்கானமின்னு சொல்லுவோம். அரசுக்கான ஒரே இது இந்த பணம் அப்படிங்கிறத ஹேண்டில் பண்ணுறது, இராணுவம், போலீஸ், சட்டம் ஒழுங்கு மட்டும்தான் அவங்க செய்யணும், மீதி எல்லாமே வந்து பொதுமக்களிடம் விட்டுவிடணும் அப்படிங்கிறது இந்த மிக்ஸ்ட் எக்கானமிங்கிறது. நம்ம இதில் வந்து எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தா, ஒரு கட்டத்தில் இந்தியா வந்து ஒரு சோஷியலிஸ்ட் எக்கானமியாக இருக்கும்பொழுது அங்கே 2 நடந்தது. ஒன்று, சில துறைகள் அரசு மட்டும்தான் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். சில துறைகளில் அரசும் இருக்கும், தனியார் நிறுவனங்களும் இருந்து கொள்ளலாம். மூன்றாவதாக அரசு அதில் இயங்காது, தனியார் மட்டுமே இருக்கலாம்ங்கிறது. இப்போ இந்த முதல் துறையாக அரசு மட்டுமே இருக்கலாம் என்று சொல்லியிருந்ததை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம குறைச்சிக்கிட்டே வந்துட்டு இருக்கோம். அதுதான் வந்து சரியான வழிங்கிறது பல இடங்களில் ப்ரூவ் ஆகிருக்கு. சில பிரச்சனைகள் இல்லாமல் இல்லை. இப்போ உதாரணத்துக்கு வந்து இந்த தொலைத்தொடர்பு துறையில் அரசு மட்டும்தான் இருக்கலாம்னு இருந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக மாறி தனியாரும் உள்ளே அனுமதிக்கப்படலாம் என்று ஆகி இன்றைக்கு தனியார் தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் தான் மிகப்பெரிய அளவுக்கான சேவையை கொடுத்துட்டு இருக்கு. பிஎஸ்என்எல், எம்டிஎன்எல்ங்கிறது வந்து சுருங்கி போய் சர்ச்சைக்கு உள்ளது. அதுலயும் பல்வேறு கருத்துக்கள் பிஎஸ்என்எல் மேல நடத்தப்பட்ட விஷயங்கள், அது அந்த விமர்சனங்களும் இருக்குல்ல. நீங்க அதை முற்றிலுமாக புறந்தள்ளிட முடியாது. நான் புறந்தள்ளவே இல்லை. ஆனால் ஒரு இந்த மாதிரியான துறைகள்ல ஒரு அரசு நிறுவனமாக இருப்பதனால நிம்பிளா வேகமாக செயல்படவே முடியாது. அதோடைய டிசிஷன் மேக்கிங் ப்ராசஸ்லேயே அடிப்படையில் ஒரு குறைபாடு இருக்கு. அதை ஒரு தனியார் நிறுவனம் ஈஸியாக தோற்கடித்து விட்டு போயிடும். இன்னைக்கு நீங்கள் வந்து ஸ்டீல் பற்றி, சேலம் ஸ்டீல் பிளான்ட் பற்றி சொல்கிறீங்க. உண்மையிலேயே அது லாபம் சம்பாதிக்கிறதுங்கிறத மட்டும் நீங்கள் பார்க்குறீங்களே தவிர, அது உண்மையிலேயே என்ன மாதிரியான லாபம் சம்பாதிக்கலாம், என்ன மாதிரியான ப்ராடக்ட்ஸை அது உருவாக்கி இருக்கலாம், ஒரு தனியார் மேனேஜ்மெண்ட் கீழே இருந்ததுன்னா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கறது கிடையாது. நம்ம ஏதோ ஒரு ஃபால்ஸ் சென்ஸ் ஆஃப் ஜாப் செக்யூரிட்டி, ஒரு தனியார் வந்தால் இங்கே இருக்கிறவங்க எல்லாருக்கும் வேலை போயிடும் அப்படிங்கிற மாதிரியாக நம்ம பார்க்கிறதுங்கிறது வந்து சரியானதாக வளர்ச்சி இருக்குது. அரசு இருக்கிற போது வளர்ச்சி இருக்குது. ஆனா தனியார் துறை வந்தா வளர்ச்சியுடைய வேகம் அதிகரிக்கும், இன்னும் வளர முடியும் அப்படிங்கறது தானே யதார்த்தம்னு சொல்ல. இல்ல, அதுதான் நீங்க வந்து 90களில் துவங்கி திரு ராஜீவ்காந்தி அவர்களால் துவக்கப்பட்ட இந்த தனியார் மயம் அப்படிங்கிற இந்த ப்ராசஸ், அது வந்து கடந்த 10 ஆண்டுகளில் யூபிஏ கவர்மெண்ட்டில் ரொம்ப வேகம் எடுத்தது. அந்த யூபிஏ கவர்மெண்ட்டோட பாதையில் தான் இன்றைக்கி பாரதிய ஜனதா கட்சி போயிட்டுருக்கு. இது ஒன்றும் பெருசாக இவங்க ஒன்றும் புதுசாக வந்து இல்லை. அவங்க 40%, அதுதான் நான் சொல்கிறேன். இந்த 10 ஆண்டுகளாக இந்திய பொருளாதாரத்தில் வளர்ச்சின்னு இவங்க சொல்லிக்கிட்டு இருக்கிற இது, அந்த வளர்ச்சியுடைய பலன்கள் யாருக்கு வந்து சேர்ந்திருக்கணும்? வளர்ச்சிங்கிறது இன்க்ளூசிவ் வளர்ச்சி இல்லைன்னு சொல்றீங்க. அது இன்க்ளூசிவ் இல்ல. நீங்க இங்க வளர்ச்சிங்கிற அந்த வார்த்தையவே பயன்படுத்த முடியுமாங்கிறதா? நீங்க யாருக்கான வளர்ச்சி? இன்னைக்கு வெறும் 1% இருக்கிற பெரும் பணக்காரர்கள் கையில வந்து இன்னைக்கு பெரும்பகுதி 50 விழுக்காட்டுக்கு மேலான வந்து இந்தியாவுடைய வளங்களை எல்லாத்தையும் கொண்டு போய் அவங்க கையில இந்த ப்ராசஸ் இந்த 10 வருஷத்துல ரொம்ப ஸ்பீடப் ஆயிருக்கு. உலக அளவிலேயே இந்த ப்ராசஸ் வந்து இந்தியாவில் தான் ரொம்ப ஸ்பீடப் ஆயிருக்கு. அப்போ இது என்ன நடக்குது? நீங்க இன்னைக்கு வந்து இதுலயே அவரே சொல்லியிருக்காரு, நம்மளுடைய நிதியமைச்சர் அருண் ஜேட்லியே சொல்றாரு, வந்து இன்னைக்கு உலக மார்க்கெட்ல வந்து நமக்கு எண்ணெய் உடைய க்ரூட் ஆயிலுடைய விலை வந்து குறைவா இருக்குது. அதனுடைய பலன்களை இந்திய பொருளாதாரம் வந்து அனுபவிச்சுட்டு இருக்குன்னு. அதனால் அந்த பலன்களை யாருக்கு கொடுத்தீங்க? கன்சியூமருக்கு போயிடுச்சிங்களா? நீங்கள் சர்ஜார்ஜை போட்டு நீங்கள் எல்லாத்தையும் வரியை போட்டு அந்த பலனை வந்து ஒரு சாதாரண ஒரு ஆள் ஒரு லிட்டர் டீசல் பிடிக்கிறவனுக்கு அது போய் சேர்ந்துருக்கா? ஒவ்வொரு டீசல் பிடிக்கிறவன்ட்டையும் ஒரு 20 ரூபாய், ஒரு லிட்டர் டீசல் போட்டான்னா 20 ரூபாயை நீங்க கொள்ளடிக்கிற இன்னைக்கு வந்து ஒரு கொள்ளை தானே அது. அதுதானே செய்து கொண்டிருக்கிறது. அரசு தான் போகுது. என்ன செய்யறதுதான் அவருடைய குற்றச்சாட்டு. இல்ல, அரசு தனிநபர்கள் லாபம் அடைகிறாங்க அப்படின்னு. நீங்க மக்களுக்கும் அதனால எந்த விதமான பயனும் இல்ல அப்படின்னு. இல்ல, விலையை நிர்ணயித்துக்கிறது யாரு? தனியார் கம்பெனிகள் விலையை நிர்ணயிக்கிறது. நீங்க வெறும் டாக்ஸ்ல மட்டும்தான் இவங்க இதை பாக்குறாங்க. அரசுக்கு போகுது, டாக்ஸ் போடும் போது தான் மாநில அரசுக்கு மத்திய அரசுக்கு போகுது. அது இல்லாமல் தனியார் விலை அந்த பிளக்சுவேஷனுக்கு ஏற்ப விலை தனியார்கள் நிர்ணயிக்க செய்திருக்காங்களான்னு பாருங்க. இன்னைக்கு
நீங்க 10 வருஷத்துக்கு முன்ன இருந்த ஆயில் சுருக்கமா, செய்திக்கு நேரம் ஆயிடுச்சு, ரொம்ப குறைவான நிமிடங்கள் தான் இருக்கு. சுருக்கமா, ஒரு சில தனியார் தான் பயனடைகிறாங்க, மக்களுக்கும் அதனால லாபம் இல்லை, நாட்டுக்கும் அதனால லாபம் இல்லை அப்படின்னு. மக்களுக்கு லாபம் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். நிச்சயமாக பரவலாக்கம் நடைபெறணும். அந்த பரவலாக்கம் நடைபெறாமல் இருப்பதற்கான சில அடிப்படை பிரச்சனைகள் இருக்கு. கல்வி இன்னும் பரவலாகணும். இந்த மாதிரியாக இது இந்த பொருளாதார பிரச்சனையே கிடையாது. உங்களுக்கு எந்த ஒரு சிஸ்டம் இருந்தாலும் அதில் பயன் பெறுவதற்காக உங்களுக்கு சில அடிப்படையான தேவைகள் இருக்கு. உங்களுக்கு அதை எப்படி பயன்படுத்துவது என்று தெரிந்திருக்க வேண்டும். உங்கள்கிட்ட குறைவான அளவுக்காவது கேபிட்டல் இருக்கணும். அது இல்லாத காரணத்தினால்தான் நிறைய பேர் தெரிந்து பயன்பெறுவதில்லை. அதை எப்படி செய்வதுங்கிறதுல அரசுக்கு மிகப்பெரிய ரோல் இருக்கு. அது நடக்கல அப்படிங்கிறத நான் ஒத்துக்கிறேன். பல ரீஜனல் வேரியேஷன் இருக்கு, பல ஜாதி பிரிவினரிடையே இந்த பிரச்சனை இருக்கு. அப்ப அது எல்லாத்துலயும் அரசும் தனியார் நிறுவனங்களுமே சேர்ந்து மிக அதிக பங்கு கண்காணிக்கக்கூடிய பொறுப்பு அரசு கிட்ட தான், அரசிடமும் இருக்கு, தொண்டு நிறுவனங்கள்ட்டையும் இருக்கு, தனியார்கிட்டையும் இருக்கு. நிகழ்ச்சியில் பங்கேற்ற இருவருக்கும் மிக்க நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.